எந்த ஆசீர்வாதத்தை எடுத்தீங்கனாலும் கிறிஸ்துவுக்குள் தான் இது அப்படின்றத நீங்க அப்படிதான் கனெக்ட் பண்ணணும். நீங்க கான்சியஸா அப்படி சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகும். சொல்றேன் கேளுங்க. ஏன் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், ஏங்க இப்படி சிந்திக்கணும்னு சொல்றேன்? ஏன்னா உங்க சிந்தனையின்படி தான் உங்க லைஃப். as a man thinks so is he. கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் தான் ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள் தான் எல்லா ஆசீர்வாதங்கள், கிறிஸ்து தான் எனக்கு பெருசா கிடைச்சிருக்காரு, அவருக்குள்ள எல்லாம். இப்படி சிந்திச்சாதாங்க வாழ்க்கை அதுக்கு மாதிரி போகும். அதனால தான் போச்சிட்டு இருக்கேன் நான். சிந்தனையை மாத்தலைன்னா, சிந்தனையில ஒரு அறகுறை முழுமையற்ற ஒரு புரிதல் இருந்ததுன்னா வாழ்க்கையிலையும் முழுமை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் உண்டாகும். ஆனா நீங்க இந்த முழுமை உள்ள இந்த புரிதலை, ரட்சிப்புல எனக்கு கிறிஸ்துவே கிடைச்சிட்டாரு, அவர் மூலமா எல்லாம் கிடைச்சதுன்றத அந்த புரிதலை அரவணைச்சுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு அதை அரவணைச்சுக்கோங்க. அதை இதான் ரட்சிப்பு. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு மேன்மையான விஷயம். ஏதோ கிடைச்சா போனோம்னு நான் போனேன் அவர்கிட்ட, ஆனா அவர் எனக்கு தம்மையே கொடுத்துட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம். இதை நான் இதுதான் ரட்சிப்பு, இதுதான் நமக்கு நடந்திருக்குன்றதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு இதை அரவணைச்சிங்கன்னா, நான் சொல்றேன், உங்க லைஃப் அடுத்த லெவலுக்கு போயிடும். அடுத்த லெவலுக்கு போயிடும்னா எப்படி போகும் சொல்றேன் கேளுங்க. நம்பர் 1, செய்தியினுடைய 3வது பகுதி தான். நம்பர் 1 எப்படி போகும்னா, நீங்க இந்த புரிதலை, முழுமையான புரிதலை அரவணைச்சுக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்துவோட உங்களுக்கு இருக்கிற உறவை நீங்க முக்கியப்படுத்துவீங்க. என்ன முக்கியப்படுத்துவீங்க? உறவை முக்கியப்படுத்துவீங்க. ஏன்னா உறவு அடிப்படையா உங்களுக்கு ரட்சிப்புல கிடைச்சது கிறிஸ்துவோட ஒரு உறவு என்ற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில அவரோட உங்களுக்கு இருக்கிற உறவை அதிகமாக முக்கியப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் மைண்ட் செட்டுக்குள்ள வந்துருவீங்க. கிறிஸ்துவோட நமக்கு உறவு இருக்கு அப்படின்றத மனசுல வச்சு அந்த உறவை மேம்படுத்துவீங்க. அப்படி இல்லை, இந்த புரிதல் அரவணைச்சிக்கலன்னா, அந்த புரிதல் தான் இருந்ததுன்னா, எந்த புரிதல், ஏதோ ரட்சிப்புல எனக்கு சில ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அப்படின்ற புரிதல் தான் இருந்ததுன்னா, அந்த முழுமையற்ற புரிதல் இருந்ததுன்னா உறவை முக்கியப்படுத்த மாட்டோம். என்ன ஆயிடும்? ஏதாவது தேவைன்னா தான் கிறிஸ்துகிட்ட போவோம். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா மட்டும்தான் கிறிஸ்து கிட்ட போவோம். ஏதோ நமக்கு ஒரு தேவை இருந்தால் தான் ஜெபிப்போம். ஜெபத்தில் கூட நம்ம தேவைகளை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லுவோம். அல்லது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம். மற்ற எதுவும் ஜெபத்தில் வராது.